நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உணவு மருத்துவ பயணத்தினுடைய 18வது நாளில் நாம் நடைபெற்று ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் போல ஒரு மழை நேரத்தில் நாம் சந்தித்துக் கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி நம் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உணவே பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உணவினுடைய பயணத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான உணவுகளையும் ஒரு குறிப்பிட்ட உணவின் பயன்களையும் நாம் தொடர்ந்து பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கு போன வாரம் கண்களுக்கான உணவுகளை பார்த்தோம். கண்ணினுடைய இடர்கள் என்னவெல்லாம் இருக்குமோ, பார்வை புலன்களில் ஏற்படும் எல்லா விதமான குறைபாடுகளுக்குமான உணவுகள் இன்றைக்கு பெண்களுக்கு தேவையற்ற குடி வளர்ச்சி எங்கெல்லாம் இருக்குமோ அவற்றை எல்லாம் புறந்தள்ளுவதற்கான, நம்ம சாதாரணமாக வழக்கில் சொன்ன மாதிரி அந்த ஹார்மோன் பிரச்சனைக்கான உணவுகளை இங்கு பார்க்க வேண்டும். பொதுவாக தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சின்னு சொன்னா ஆண்களுக்கு இருப்பதை போல மீசை, தாடி போன்ற இடங்கள் இந்த முடி வளர்ச்சி இருக்கும். இதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவா எல்லாருக்குமே வெளிப்பூச்சாக என்னென்னலாம்ன்றது தெரியும். இதெல்லாம் வெளிப்பூச்சா நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றது அதுல முதலிடம் குறிப்பது உலகத்திலேயே மஞ்சள். இந்த மஞ்சள்ல பூசு மஞ்சள், குண்டு மஞ்சள் வரும். இந்த குண்டு மஞ்சள் தான் அதிகமான பயன்பாடு இருக்கிறது. கஸ்தூரி மஞ்சள், இது வெளிப்பூச்சி. அடுத்ததாக எப்போதுமே நமக்கு முன்னுரிமை பெறக்கூடிய முட்டை. முட்டையில வெள்ளைக்கரு தான் அதுல பயன்படும். அதுக்கப்புறமா தோலுக்கு எப்பவுமே சொரசொரப்பை தரணும், மிருதுத்தன்மை தரணும்னா 2 விதமான மாவு. சொரசொரப்பை தரக்கூடிய ஒரு மாவு எதுன்னு சொன்னா கடலை மாவு. சாஃப்ட்னஸ், மிருதுத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாவுன்னு சொன்னா அது பச்சை பயிறு மாவு. அதுக்கப்புறமாக முகத்தின் ரோம வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு எலுமிச்சை சாறு, சர்க்கரை கூட இதுல பயன்பாட்டு, தேன், இப்படியாக பட்டியல். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதோட இதை சேர்த்து பூசுங்க, அதோட இதை சேர்த்து பூசுங்க, இதோட அதை சேர்த்து பூசுங்க, அதோட அதை சேர்த்து பூசுங்கன்னு சொல்லிட்டு கோடானும் கோடி செய்திகள் கூகுள் சர்ச் பண்ணுங்க. இவ்வளவு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றுதான் ஒத்துக்கும். அது அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இது ஒத்துக்குச்சு, இது ஒத்துக்கல, நீ போட்டு உனக்கு பரவாயில்லையா, நான் போட்டேன் எனக்கு பரவாயில்ல, உனக்கு பரவாயில்ல, இல்ல எனக்கு கஷ்டம் கூடிடுச்சு, நான் அது மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விதம் விதமான கருத்துக்கள் சுத்தமா பரவி இருக்கும். ஆக மஞ்சள் என்பது இதுல முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு பொருள். எக்ஸ்டர்னல் யூசேஜ்ல மஞ்சள். மஞ்சள் கூட அதுல சிறப்பா கஸ்தூரி மஞ்சள் சிறப்பு பெறுகிறது. கடையில நாட்டு மருந்துகள்ல போகும்போது ஒரு காம்பினேஷன், 2 பொருள், ஒண்ணு கஸ்தூரி மஞ்சள், இன்னொன்னு பூலாங்கிழங்கு, 2யும் வாங்கி நம்ம என்ன பண்ணோம், பவுடரா அரைச்சு வச்சு
அது முகத்துல பூசலாம். இது கூட கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் பாசிப்பயிறு மாவு. சாஃப்ட்னஸ்க்கு பாசிப்பயிறு மாவு, சொர சொரன்னு அங்க இருக்கிற பிசு பிசுப்புலாம் எடுக்கிறதுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, ஆயிலியா இருக்கக்கூடிய ஸ்கின்ல அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கடலை மாவு. இதுதான் ஒரு காம்பினேஷன். கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்க்கணும். இது வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம். பழைய காலங்கள்ல 1940, 50, 60கள் எல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல இந்த கூழாங்கல் கஸ்தூரி மஞ்சள் காம்பினேஷன் தான் வந்து அதிகமான மக்களால் பயன்படுத்தப்பட்டது. தென் தமிழ்நாட்டில் இது வந்து அதிகமான பயன்பாட்டு இருந்தது. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பெண்களுடைய பயன்பாடு இந்த காம்பினேஷன் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கா தூள் வந்து காய வச்சு, சீக்கா வாங்கி காய வச்சு அரைக்க போகும்போது குடிக்கிறதுக்காக இந்த கஸ்தூரி மஞ்சள் கூழாங்கல்லையும் சேர்த்து காம்பினேஷனாக அரைச்சிருவாங்க. கூட வெந்தயம் போட்டுருவாங்க. இந்த காம்பினேஷன் இது எப்படி எனக்கு தெரியும்னா, நம்ம மளிகை கடை தானே இருந்தது. அதுக்கப்புறமா ரைஸ் மில் வச்சிருந்தோம், அதுல மாவு மில் வச்சிருந்தோம். அதுலயும் அரைக்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. பல அனுபவங்களை ஒன்று சேர்த்து பார்க்க போகும்போது அதிகமான மக்களால் பயன்பாட்டில் இருந்த ஒரு செய்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் பார்த்து 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 இவ்வளவு பேர் இதை பயன்படுத்துறாங்க. அந்த காலத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா வந்து நம்ம எல்லாம் படிக்க போகும்போது இந்த பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், எலுமிச்சை, பச்சை பயிறு மாவு, கடலை மாவு கூட சேர்ந்து வந்து குப்பை மேனி இலை சாறு கூட சேர்த்துக்கலாம். தோல்ல தானே இந்த முடி வளர்ச்சி இருக்குது. தோலை உறுதிப்படுத்துவதில் குப்பை மேனி வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை தன்னுடைய ஆளுமையை காட்டுகிறது. குப்பை மேனி அவ்வளவு அற்புதமான ஸ்கின் டிசீஸ் உதவக்கூடிய ஒரு மூலிகை. இப்படி இந்த ஒரு காம்பினேஷன் பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் வந்து பயன்படுது. இதெல்லாம் அரைச்சிட்டு நீங்க பேஸ்ட் மாதிரி வந்து மவுத்துல போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிக்கணும். அப்போ அது கூட வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணணும். அதாவது வந்து சொரசொரப்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் இருக்குல்ல, கோதுமை பவுடர் கொஞ்சம் வாங்கி அதை கூட மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து என்ன பண்றது, ஆயிலியா இருக்கும், பிசு பிசுப்பான இதுவா இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லைன்னா விட்டுறலாம். மொத்தம் இந்த 6 காம்பினேஷன் நான் சொன்ன விஷயங்கள் அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். கூழாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பச்சை பயிறு மாவு, கடலை மாவு, எலுமிச்சை சாறு, குப்பை மேனி இலைச்சாறு இல்ல தூள். இதுதான் ஒரு காம்பினேஷனா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து தோலின் நிறமிகளை ஒழுங்குபடுத்துவது, தேவையற்ற முடி வளர்ச்சியை அப்புறப்படுத்துவது, அப்புறம் தோல்ல வரக்கூடிய இந்த கொப்பளங்கள் இவற்றை போக்குவது, இப்படி பல கட்டங்கள்ல பல விதமாக பயன்படுகிறது. தோலின் மிருதுத்தன்மையை பாதுகாப்பதற்கு, தோலில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு, இப்படி பல பயன்கள் இதுல இருக்குது. இந்த பயன்களை பார்க்க போகும்போது நமக்கு வந்து மேற்பூச்சாகத்தான் இவற்றை எடுக்க முடியுமா, உள் மருந்துகள் இல்லையா? உள் மருந்துகள்னா மருந்துகள் கிடையாது, உணவுகள் தான் மருந்து. அந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து முதலிடம் பிடிக்கக்கூடியது வந்து எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள் என்னது? ஆயில் எடுக்கக்கூடிய எல்லா விதைகளும். அதுல அதிகமான பயன்பாடு ஆளி விதை. ஆளி விதைக்கு என்ன சொல்றோம்? பிளாக் சீட்ஸ். இது ஒண்ணு. விதைகளில் ஆளி, வேர்களில் அதிமதுரம்.
கீரைகளில் வல்லாரை, நறுமண பொருட்களில் சோம்பு, இவையெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். விதைகள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விதைகள் சொல்லலாம். நம்ம ஒண்ணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இன்னும் நமக்கு சன்ஃபிளவர் சீட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் எண்ணெய் வித்துக்கள். எள்ளுல இருந்து என்ன எடுக்கிறோம் இல்லையா, எள்ளை கூட உணவா எடுக்கலாம். வேர்க்கடலை அது கூட உணவா எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன எடுக்கிறோம் இல்லையா, கடலை எண்ணெய் எடுக்கிறோம், நல்லெண்ணெய் எடுக்கிறோம். இதெல்லாம் எண்ணெய் வித்துக்கு எண்ணெய் சத்து இருக்கக்கூடிய விதைகளாக இருக்கிறதோ அந்த எண்ணெய் சத்து இந்த தேவையற்ற முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு பட்டியலிலே முதலிடம் வகிக்கிறது என்பதுதான். அதுக்கு அடுத்தது நறுமண பொருட்கள்ல நம்ம சோம்பு சொல்லியிருக்கோம். சோம்பு கூடவே நம்ம இன்னும் கூட யோசிச்சு பார்க்கலாம். நறுமண பொருட்களை ஜீரகம் சேர்க்கலாம், கருஞ்சீரகங்கள் சேர்க்கலாம். நான் முதலிடம் சோம்பு கொடுத்துருக்கேன் நானு. அதுக்கப்புறம் வெந்தயம், பட்டை, ஏலம், இந்த மாதிரியான கூட கீரைகளில் வல்லாரை, முருங்கைக்கும் இந்த பயன்கள். அகத்திக்கே இருக்குது, பொன்னாங்கண்ணிக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த அதிமதுரம், இந்த அதிமதுர வேர் எதுக்காக பயன்படுத்துனா, அது எங்க வேலை செய்யுது, அதிமதுரம் எதுக்கு பொதுவாக பயன்படுத்துனா இருமல் சளிக்காக மருந்து. அதிமதுரம்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்னஸ், அதிகமான மதுரம்னா இனிப்பு. அதிமதுரம் அதிகமான இனிப்புள்ள ஒரு வேர். அது வாயில வைக்க அடக்கி ஒரு துண்டு எடுத்து நாக்குல வச்சு அடக்கிட்டோம்னா நாக்குல ஃபுல்லா அந்த இனிப்பு சுவை அப்படியே கலந்துட்டே இருப்பாங்க. ஸ்வீட் இருமலை கட்டுப்படுத்தும். அப்ப அந்த இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது எங்க உடம்புக்குள்ள எங்க வேலை செய்யுதுன்னா நுரையீரல் வேலை செய்யுது. நுரையீரலின் தாறுமாறான இயக்கமே இந்த தேவையற்ற முடி வளர்ச்சி. அப்ப நுரையீரலுடைய செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதில் அதிமதுரம் சுவாச நோய்களுக்கு, வீசிங் கம்ப்ளைண்ட்ஸ், இருமல், சளி, காய்ச்சல் போன்றவைகளுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய அதிமதுரம் இந்த தேவையற்ற முடி வளர்ச்சிக்கு பயன்படுதுன்னு சொல்ல போகும்போது எங்க ஒர்க் பண்ணுது, லங்ஸ்ல ஒர்க் பண்ணுது. அப்ப நுரையீரலை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த அதிமதுரத்தை பயன்படுத்த போகும்போது அப்போ நம்ம சுவாசத்துல ஏற்படக்கூடிய அடைப்புகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த மாதிரியான அது என்ன பண்ணுன்னா ஒண்ணு அடைச்சு வச்சோம்னா அதிகமான வீரியம் வந்துடும். யாரையுமே ஒரு பசங்களை ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அவங்க ஒழுங்கா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ரொம்ப கட்டுப்படுத்த என்ன பண்ணணும்னா அது மீறி செய்யணும்ன்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள வந்துடும். அதே மாதிரிதான் நுரையீரல் அதிகப்படியான ஒரு வேலை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்ப இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சியுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா மூச்சை கட்டுப்படுத்துறதுதான் மூச்சு பயிற்சி. பிராணாயாமம் சொல்லிட்டு யோகாவில் ஒரு பார்ட். ஏன் கட்டுப்படுத்துறோம், வேக வேகமாக மூச்சுக்கு நாம் செலவு பண்ணி நுரையீரலை அதிகமா வேலை வாங்கிட்டு இருக்கோம். அதை கட்டுப்படுத்தி சேனலைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி அதை ஒரு நீரோட்டம் மாதிரி ஒரு காவா வெட்டி அந்த தண்ணி எப்படி பாய்ச்சணுமோ அப்படி பறந்து தண்ணி எல்லாம் இறஞ்சி வெளியெல்லாம் போயிடாம ஒரு கால்வாய்க்குள்ளவே ஒரு சேனலைஸ் பண்ணி எப்படி மத்தவனத்தை பயிருக்கு அனுப்புறோமோ அந்த மாதிரி இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா மூச்சை உள்வாங்கி வெளியே தானா உள்ள போய் வெளியே வந்துருக்கு. மூச்சு பறந்ததுக்கு அப்புறமா நமக்கு நுரையில் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட உயிர் போற வரைக்கும் அது வேலை நிறுத்தாம வேலை செய்யுது. அது பாட்டு தாறுமாறா அவசரமா மூச்சு வருது போது வருது போது வருது போது நம்ம வேகமா யோசனை பண்ணோம், டென்ஷன் ஆகிட்டோம்னா வேகமா அதே மாதிரி ரொம்ப அப்படியே நம்ம அமைதியா இருந்தோம்னா அது அமைதி அடையும். அப்போ அதை தேவையில்லாம நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம அந்த மூச்சை.
அப்ப அது செலவு பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா நுரையீரலுக்கு வேலை அதிகமாகும். அந்த வேலையை கட்டுப்படுத்தி நுரையீரலை ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியா அந்த ஓய்வு கொடுத்து கொடுத்து வேலை வாங்கும் பயிற்சிக்கு பேர் தான் மூச்சு பயிற்சி. அதே மாதிரி நுரையீரல் தான் உடலின் முடி வளர்ச்சி, உடலின் முடி வளர்ச்சி, தலைமுடி வளர்ச்சி இல்ல. உடலின் முடி வளர்ச்சிக்கு நுரையீரல் தான் முக்கிய அடித்தளம் காரணம் அப்படின்றதுதான் சீன மருத்துவமான அக்குபங்சர் மருத்துவருடைய கருத்து கூட. அப்ப தேவையற்ற முடி வளர்ச்சி, தேவையற்ற சுவாசத்தை அதிகப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது தாறுமாறாக நுரையீரல் இயக்கம் பெற்றிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதை ஒழுங்குபடுத்தணும். நுரையீரலை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நுரையீரலுக்கான மருந்துன்னு பார்க்கும்போது நம்முடைய சித்த மருத்துவத்தில் அதிமதுரம் மிக அதிகமாக பேசப்படுது. அதுக்கு மட்டும் இல்ல, அது பல விஷயங்களுக்கு கருப்பை கோளாறுகளுக்கு அப்படின்னு பல்வேறு இடங்களுக்கு போகுது. எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல நம்ம முடி வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால அதை தாண்டி நான் போக விரும்பல. ஏன்னா நிறைய போனா வேற வேற டைவர்ட் ஆயிப்போம். அப்போ அதிமதுரம் என்ன பண்ணுது? இனிப்பு சுவை. இனிப்பு சுவை எதை கட்டுப்படுத்துது? தோற்பை கட்டுப்படுத்துது, காரத்தை கட்டுப்படுத்துது. முக்கியமா தோற்பு தான். அப்போ அந்த தோற்பு சக்தி உடம்புல கூட போகும்போது இந்த மாதிரி வேகமான சுவாசம் இருக்கும்போது தோற்பு கூடியது. தோற்பு முடிச்சுன்னு சொன்னா என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது? கல்லீரலை பாதிப்பு ஏற்படுத்துது. லிவர்ல போய் ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்துது. கல்லீரல் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். கல்லீரல் பலம் இல்லைன்னு சொன்னால் ஹார்மோன்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியது. எல்லா நலமில்லா சுரப்பிகளையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுரப்பிக்கு பேர் தான் கல்லீரல். ஈரல், நம்ம ஆட்டு ஈரல் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? மாட்டு ஈரல், மாட்டு ஈரல் மாதிரி ஈரல் அதனுடைய செயல்பாடுகள் சுத்தமா அப்படியே உட்கார்ந்து. ஏன்? காத்து வேகமா அடிக்க போகும்போது மரம் சாஞ்சு போற மாதிரி மரம் மாதிரியானது கல்லீரல். அது அப்படியே உட்கார்ந்து இருக்குது, செயல் இல்லாம போகுது. இது வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ கல்லீரலை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம எடுக்கணும். நுரையீரலை கட்டுப்படுத்தணும். கல்லீரலை எந்திச்சு நிக்க வைக்கணும். படுத்து எந்திச்சு உட்காருப்பா, எந்திச்சு உட்காந்து எந்திச்சு உட்காந்து எந்திச்சு நில்லு, நின்னதுக்கு அப்புறமா நடந்ததுக்கு அப்புறமா ஓடு அப்படின்னு கல்லீரலை நாம் அதனுடைய அதுக்கு ஹெல்ப் பண்ணி உறுதிப்படுத்தணும். அவன் 2 வேலைகளையும் செய்ய போகும்போது இந்த தேவையற்ற முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரியாண்டி போக வேண்டியது. மஞ்சள் என்ன பண்ணுது? மஞ்சள் கல்லீரலுக்கான ஒரு அற்புதமான மருந்து. வல்லாரைக்கரை அதுவும் கல்லீரல்ல வேலை செய்யக்கூடியது, தசைகள்ல வேலை செய்யக்கூடியது, மூளையில வேலை செய்யக்கூடியது, நினைவாற்றலை தூண்டக்கூடியது, மறதியை தடுக்கக்கூடியது. இப்படி பல்வேறு விஷயங்கள் வல்லாரை. அறிவாற்றல், நினைவாற்றல் அதற்கான ஒரு அற்புதமான மூலிகை வல்லாரைக்கீரை. இதெல்லாம் பார்க்க போகும்போது அந்த கல்லீரலுக்கான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னாலே அது முடி வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கல்லீரலுக்கு ஆற்றல் தருகின்ற உணவுகளோ அவையெல்லாம் தேவையற்ற முடி வளர்ச்சிகளையும் நீக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றது. எதுவையெல்லாம் முடி வளர்ச்சி அதிகப்படியான தேவையில்லாத ரோம வளர்ச்சிகளை தடுப்பதற்கான உணவாக உட்கொள்கின்றோமோ அவைகள் எல்லாம் கல்லீரலை ஆற்றல் பெறுவதற்கான உணவுகளாகவும் வேலை செய்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் போதும் பயன்படும். அப்படிப்பட்ட வாய்ப்பை இன்றைக்கு அதிகப்படியான ரோம வளர்ச்சிக்கான உணவுகளின் பட்டியலில் நாங்கள் வேற சொல்லியிருக்கிறோம், இதையே சொல்லியிருக்கிறோம், அதுக்கப்புறமா நறுமண பொருள்கள் சொல்லியிருக்கிறோம், கீரையை சொல்லியிருக்கிறோம். 4 விஷயங்கள் சுருக்கமாக தான் பேசுறேன். ஏன்னா நிறைய சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுதான் இந்த ஃபில்டர் பண்ணி 4 மட்டும் சொல்லிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது, தேவையில்லை. இந்த 4க்குள்ளேயே நம்ம இருக்கோம். வாரத்துல ஒரு நாள் வல்லாரைக்கீரை கிடைச்சா பயன்படுறது நல்லது. ரைட்டு. சோம்பு அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். சோம்புல டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் தருவது. சோம்பு தண்ணி டீ எப்படி சுக்கு காப்பி மாதிரி சோம்பு காப்பி போட்டே குடிச்சிடலாம். 2 ஸ்பூனு லேசா பொடிச்சு போட்டு ட்ரை பண்ணி எதுக்குன்னா தூளாக்கிறதுக்கு காரணம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு இனிப்பு சேர்த்தோ சேர்க்காமல குடிக்கலாம். நீங்க உங்க இஷ்டம். வடிகட்டியே வடிகட்டாமல குடிக்கலாம், அது உங்க இஷ்டம். இதை பயன்படுத்தி கொண்டு வந்தால் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வெளிப்பூச்சுக்கு எப்படி மஞ்சள் எடுக்கிறோமோ அது மாதிரி சாப்பிடுவதற்கும் மஞ்சளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிகமாக நம்ம மஞ்சள் என்ன பண்ணணும் சொன்னா இப்போ மிளகா தண்ணி அரைக்க போகும்போது மஞ்சள் சேர்த்து தான் அரைக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம். அப்ப அந்த மஞ்சள் உள்ள போகும்போது என்ன செய்யுது? அது கல்லீரலுக்கு ஆற்றலை தருது. இப்ப இது உள் மருந்தா உள்ள உணவாகவும் எடுத்துக்கலாம் மஞ்சளை.
அதுக்கப்புறம் வந்து ஆளி விதை. ஆளி விதையினுடைய பயன்பாடுகள் வந்து இப்ப எண்ணெய் வித்துக்கள் பொதுவா சொன்னா ஆளி விதை வந்து இதுல அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் சத்துக்காக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில போய் ஆளி விதையை வாங்கி சாப்பிடுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் சூப்பர் மார்க்கெட் ஆளி விதையை தேடி தேடி வாங்கி சாப்பிடுறாங்க. அதை பத்தி சொல்லாம இருந்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஆளி விதையை சொல்ல மாட்டேங்குது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஆளி விதையை சொல்லிட்டு நான் மறுபடியும் தான் சொல்றேன், எல்லை பத்தி சொல்றேன். எள்ளும் ஆற்றல் மிக்க ஒரு உணவு தான் அப்படின்னு சொல்லும் போது எள்ளு நம்முடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. அது வந்து நம்ம இன்னும் நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ உடம்பை வந்து வளமாக்குவதற்கு எள்ளு பயன்படும். பழமொழி இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவனை வந்து இறக்கி வைக்கணும்னா கொள்ளு தேவைப்படுது. மெலிஞ்சு போயிருக்கிறவனுக்கு வந்து ஊட்டமாக்கணும்னு சொன்னா எள்ளு தேவைப்படுது. எள்ளு இருக்கிறது கொடிய முன்னோட இருக்கும், இப்படியா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து வந்து உண்மை சின்னதா கண்ணுக்கே தெரியாத ஒரு எள்ளு, அது அரைக்க போகும்போது அது கிடைக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் என்ன? நல்லெண்ணெய். இருக்கிற எண்ணெயிலேயே வந்து இந்த ஒரு பேர் வேற எந்த எண்ணெய்க்குமே கிடையாது. அவ்வளவு எண்ணெய் சத்து உள்ள பொருள், அவ்வளவு ஆற்றல் தரக்கூடிய எண்ணெய். இருக்கிற எண்ணெயிலேயே நல்லெண்ணெய் எப்படிப்பட்ட பயன்பாடு இருக்குன்னு சொன்னா, பாம்பு கடிப்பட்ட இடத்தில், நல்ல பாம்பு கடித்த இடத்தில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருந்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு அது உறிஞ்சு தோல்ல உறிஞ்சிட்டே இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நஞ்சு வந்து உள்ள இருக்குது. நஞ்சுக்கு மருந்தாக, முறிவு மருந்தாக நல்லெண்ணெய் பயன்படுகிறது. எப்போ வந்து அந்த அந்த ஊத்திட்டே இருக்க நல்லெண்ணெய் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அது நஞ்சு முறிஞ்சிருச்சு. அதனால உள்ள எண்ணெய் இழுக்கக்கூடிய சக்தி உடம்பு தேவையில்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுச்சு. அப்ப எண்ணெய் பிசு பிசுன்னு மேலேயே நிக்குது. இது ஒரு மருத்துவ குறிப்பு. இப்ப அதுக்காக ஒரு வாரம் ஆளை வந்து நல்லபாம்பு கடிக்க வச்சு குத்தி வரலாம் முடியாது. நம்மள யாரும் வரவும் மாட்டாங்க. நம்ம நீங்க நல்லபாம்பு கடிக்கிறாங்க ஒரு நல்ல நம்ம வாங்க சொல்லி யாரும் வரப்போறது கிடையாது கண்டிப்பா. ஆனா ஒரு செய்தி நமக்கு மனதில வந்து ஒரு தெம்பை தரக்கூடிய ஒரு செய்தி. ஓ, அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் பயன்படுது. அப்ப நல்லெண்ணெயில எவ்வளவு சத்து இருக்குது? நம்ம எடுத்தா எவ்வளவு வந்து வீரியம் நமக்கு கிடைக்குது? நஞ்சு முறிப்பாக பயன்படுகிறது, டாக்ஸின் ரிமூவராக பயன்படுகிறது. அப்படி சொல்ல போகும்போது, அப்ப நல்ல விஷயத்தையும் வெளியே இருக்குதுன்னா, உள்ள குடல் பூச்சிகள் வந்து இந்த மாதிரி இந்த கெட்ட கெட்ட உணவுலாம் நம்ம வாங்கி சாப்பிடுறோமே, அதில் வந்து பெஸ்டிசைட்ஸ் இந்த உரம்லாம் போட்டு இந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் போட்டு தராங்களே, அப்படி இல்லைன்னா பேக்டு ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடுறோமே. அப்ப நல்லெண்ணெய் பியூர் நல்லெண்ணெய் வந்து செக்கெண்ணெய் வாங்கி நம்ம பயன்படுத்தி பார்க்க போகும்போது இந்த நஞ்செல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற குளியலை பத்தி பேசணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமும் நம்மகிட்ட இல்லவே இல்லை. தோலை பாதுகாக்கணும்னா நல்ல எண்ணெய் குளியல் வேணும். ஏன்னா நஞ்சு முறிப்பானாக பயன்படுகிறது. நம்ம எவ்வளவு காத்துல இருந்து நஞ்சு, குடி தண்ணியில இருந்து நஞ்சு, அப்புறம் வந்து உள்ள சாப்பாட்டு மூலமா நஞ்சு உள்ள போயிருக்குன்னு சொன்னா நஞ்சை ரிமூவ் பண்றதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுகிறது. அந்த நல்லெண்ணெய் குளியல் நம்ம பயன்படுத்த போகும்போது இது வந்து நமக்கு உடம்புல வந்து வெளிப்புகமா இருக்கக்கூடிய நஞ்சு மட்டுமல்ல, உள்ள உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நஞ்சுகளையும் வெளியேற்றக்கூடிய டாக்ஸின் ரிமூவராக பயன்படுவதில் வந்து நல்லெண்ணெயினுடைய பயன்பாடு மிக அதிகம். அந்த ஈக்குவலா வேற எந்த எண்ணெயுமே சொல்லப்படல. அதுக்கு அடுத்ததாக வந்து ஆலிவ் எண்ணெய் வந்து அந்த இடத்துல வளம் பிடிக்குது. நல்லெண்ணெய் தெரியாத உலக நாடுகள்ல வந்து ஆலிவ் எண்ணெய் தான் பயன்படுத்துறாங்க. அந்த ஆலிவ் எண்ணெயும் அதே மாதிரி பயன்கள் இருக்கதான் செய்யுது. அது அதனுடைய பயன்கள் வேற. ஆனா அந்த எண்ணெய்க்கு இந்த ரெண்டு எண்ணெய்க்கு ஈக்குவலா வேற எதுவுமே வரல. ரெண்டு தான் அதிகமான பயன்பாடு. தேங்காய் எண்ணெய் இருக்குது, கடல் எண்ணெய் இருக்குது. கடல் எண்ணெய் குளிச்சுலாம் குடிக்க முடியாது. அப்புறம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது விளக்கெண்ணெய். அதெல்லாம் குளிச்சா ஜுரம் வந்து சில பேர் ஒத்துக்காது, ஒத்துக்காம போயிடும். அது மாதிரி ஆனா சில உடம்பு சூட்டு உடம்புக்கு வந்து விளக்கெண்ணெய் குளியல்லாம் இருக்குது. சில பேர் தேங்காய் எண்ணெய் குளியல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து குளியலை பத்தி பேசும்போது வித விதமா பேசலாம். இருந்தாலும் கூட இப்ப வந்து எண்ணெய் வித்துக்களை பத்தி பேச போகும்போது எள்ளு ஞாபகம் வந்துச்சு. எள்ளை பத்தி பேச போகும்போது இந்த நல்லெண்ணெய் நினைவுக்கு வந்தது. அதனால அதையும் சேர்த்து ஒரு செய்தியாக உங்களுக்கு தரப்பட்டது. பயன்படுத்தி அந்த பயன்களை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கல்வியின் நோக்கம். இது வந்து இன்றைய உணவு உணவுப் பொருள். இலையோ, காயோ, பழமோ, விதையோ, கிழங்கோ, வேரோ, நீங்க தான் உங்களுடைய பார்வைக்காக. அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய, நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய, கற்றலை மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு தாவரம், பிளான்ட். அது என்ன வேரா இருக்கலாம், இலையா இருக்கலாம், சீடா இருக்கலாம், ரூட்டா இருக்கலாம், ஸ்டெம்மா இருக்கலாம், பார்க்கா இருக்கலாம், வாட் எவர் மேபி இதுவாகவும் இருக்கும்.
கொழுப்புக்களை கரைக்கும் நார்ச்சத்து மிகுந்த ஒரு பொருள். செரிமானத்தை ஒழுங்குபடுத்தி தேவையற்ற அதிக பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு. உடலின் வீக்கங்கள், மலச்சிக்கல் போன்றவற்றை பயன்படக்கூடிய நார்ச்சத்தும் நிறைந்த உணவு. வாயில் வாயை சுத்தம் செய்வதற்கு, உமிழ்நீரை சுரக்க வைப்பதற்கு, பற்களில் படிந்துள்ள பாக்டீரியா போன்ற கிருமிகளை ஒழிப்பதற்கு இது பயன்படுகிறது. ரத்தத்தில் இது கலந்து உறவாடுகின்ற பொழுது ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தி தருவதில் தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய உணவு. ஊட்டமாக இருப்பவர்கள் எடையை குறைத்துக் கொள்வதற்காக எடை குறைப்பானாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு. சூரிய ஒளியில் சென்று கொண்டு வந்தால் ஏற்படக்கூடிய கருமையை சன்ஸ்கிரீனாக போக்குவதில் சன்ஸ்கிரீனாக பயன்படக்கூடிய உணவு. முகப்பொரு, முகத்தில் அரிப்பு, உடலில் அரிப்பை தடுக்கக்கூடிய உணவாக பயன்படக்கூடிய உணவு. தலையில் பொடுகை நீக்குவதற்கு, முடி கூட்டுவதை நிறுத்துவதற்கும், முடியை பளபளப்பாக மாற்றுவதற்கும் பயன்படக்கூடிய உணவு. கண்ணை பொறுத்தவரையில் வயது முதிர்வு, அதன் காரணமான கண் பார்வை இழப்பு அல்லது பார்வை குறைபாடு, இரவு நேரங்களில் பார்வை குறைபாடு என்று சொல்லக்கூடிய மாலை கண் நோய் போன்றவைகளில் அவற்றிலிருந்து மேம்படுத்தி கண்ணொளியை தரக்கூடிய அற்புதமான ஒரு உணவு. இதை சமையலில் பயன்படக்கூடிய உணவு. என்ன சமையல் சொன்னா எல்லா குழம்புலையும் போடலாம். மட்டன் குழம்பு சாம்பார்ல அதிகமா போடுவாங்க. கூட்டாக பொரியலாக பயன்படுத்துவாங்க. வாழைத்தண்டு என்று சொல்கிறார்கள், பார்ப்போம். கூட்டாக பொரியலாக பயன்படுகிறது. எல்லா உணவுகளையும் சேர்க்கலாம்னு சொல்லும்போது வெஜிடபிள் பிரியாணி கூட சேர்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் குழம்பு, சாம்பார், கூட்டு பொரியல்.
இந்த இடத்த சொல்ல போகும்போது கண்டுபிடிக்க போற இடம் நான் சொல்லிட்டு பார்ப்போம். அல்வா செய்யலாம், கேசரி செய்யலாம், ஸ்வீட் செய்யலாம், ஜூஸா குடிக்கலாம், பச்சையா சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாம். இது ஒரு முள்ளங்கி இனத்தை சார். முள்ளங்கி. முள்ளங்கியிலே பல வகையான முள்ளங்கிகள் இருக்கிறது. அது அவர்கள் பீட்ரூட் போடுறாங்க. ரெட் ரேடிஷ் சொல்றாங்க ஒருத்தர். ஒரு கருத்து ஒரே கருத்தாக இருந்தால் வெற்றி பெறலாம். ஒன்றாக மாற்றிக்கொண்டே வந்தால் வெற்றி பெற முடியாதுன்றது தெரிஞ்ச விஷயம். முள்ளங்கி வகைகளில் இது மஞ்சள் முள்ளங்கி என்று பெயர் பெறக்கூடிய கேரட். தமிழ்ல வந்து மஞ்சள் முள்ளங்கின்னு பேரு. பழைய காலத்து பேரு. நீங்க கேரட்டை பத்தியே பேசுறது இல்லைன்னு நீங்க சொன்னீங்க போன வாரம். அதனால இன்னைக்கு கேரட் தலைப்பாக இருக்கு. கேரட் எனக்கு பிடிக்கும். அப்படியே சாப்பிட பிடிக்கும். ஜூஸ் ஆக்கி சாப்பிட பிடிக்கும். இனிப்பு வகைகளாக மாற்றி செய்து சாப்பிட பிடிக்கும். காரசாரமான உணவுகளை கலந்தால் சற்று வந்து அவ்வளவுதான். ஸ்பைசியா சாப்பிட போகும்போது இனிப்பா நடுவில் வந்து இடிச்சிட்டு இருந்தா நல்லா வருது. அதனால அதை வந்து கொஞ்சம் ஒதுக்கிறது. அப்படியே சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடித்தமானதுதான் அது. இவ்வளவு அற்புதங்களையும் தன்னுள் தாங்கி இருக்கக்கூடிய அந்த கேரட், மஞ்சள் முள்ளங்கி இன்றைய சிறப்பு உணவாக உங்களுக்கு அறிமுகமாகி இருக்குது. கடியிலிருந்து கிடைக்கக்கூடியவற்றில் வந்து இது ரொம்ப முக்கியமானது. பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் இருக்கின்றது. பட்டியல் நிறைய விஷயங்கள். உணவு மருத்துவத்தின் மையப்பகுதிக்கு நம்ம வரல. அதுவரையிலும் காத்திருப்போம். கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்ற நன்றி என்று